நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்களின் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் வேத வசனம் சொல்வதை கேட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்லும்போது அது பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் கொடுத்து அனுப்பிய உமது வார்த்தைகள் உமது பரிசுத்த ஆவியின் வழியாக பேசப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. நீரே வார்த்தையாகிய தெய்வமாய் இருக்கிறீரப்பா. உங்கள் வார்த்தைகளே வெளிப்படட்டும். கர்த்தர், இன்றைக்கும் அப்பா இதை கேட்கிற மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவரே பேச ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை வழியாக அவர்களுடைய விசுவாசமும் தேவ பக்தியும் விருத்தியடைய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் நீதிமொழிகள் அதிகாரம் 3, நீதிமொழிகள் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அன்பானவர்களே, இந்த வசனமானது பாருங்கள், ஒரு பயணத்தில் நம்ம நிறைய பயணங்கள் போகிறோம். வாழ்க்கை என்பதே நமக்கு பயணங்கள் தான். தினசரி நம்ம பயணங்களை மேற்கொள்கிறோம். ஒரு பயணங்களில் நம்முடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம். ஒரு வீட்டை விட்டு புறப்படும் போது நல்லபடியாக மறுபடியும் நாம் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதோடு கூட உங்களுக்கு இருக்க வேண்டிய நினைவுகள் என்ன அப்படின்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உங்களுடைய பயணங்கள், எல்லா பயணங்களிலேயும் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார், தேவ சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது. இந்த எண்ணங்களோடு, இந்த ஜெபங்களோடு நீங்கள் உங்களுடைய பயணங்களில் நீங்கள் பயணிக்கணும். வசனம் அழகாக சொல்லுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது உன்னுடைய பயணங்கள் நல்ல பயணங்களாக இருக்கும். எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அவரை நினைத்து கொள்ளணும். ஆமாம், பயணங்களில் வழிகளெல்லாம் அவரை நினச்சி கொள்ளணும். ஒரு வழிகளில் போகிறோம் அப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு போகலாம், கர்த்தருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு போகலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் போகலாம், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு சினிமா பாடல்களையும் தவறான விஷயங்களையும் வீண் பேச்சுக்களையும் மொபைலில் பேசிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த பயணம் சரியான பயணமாக இருக்காது. அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தராது. அன்பானவர்களே, உன் வழிகளெல்லாம் அவரை நீ நினைத்து கொள்ளும்போது உன் வழிகள் பாதுகாப்பானதாக இருக்கும்.
உன் பயணம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீ நல்லபடியாக புறப்பட்டு போகிறபடி திரும்ப நல்லபடியாக ஆரோக்கியமாக வீட்டுக்கு வரலாம். அதுக்கு வழிகள் எல்லாம் அவரை நினைக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள், வீண் பேச்சுக்கள், திரைப்பட பாடல்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பயணத்தில் போய்கிட்டு இருக்கவே கூடாது. வீட்டிலேருந்து புறப்படும்போது ஒரு ஜெபம், ஆண்டவரே எங்கள் பயணங்களை நீங்கள் வாய்க்கை செய்து தாங்க, எங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் கூட வாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஒரு ஜெபம். ஜெபிச்சு புறப்பட்டு போகிற வழியெல்லாம் ஆண்டவருடைய பாடல்களை கேளுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்கள், சோத்திரங்களை சொல்லுங்கள். உங்கள் பயணம் சீரானதா, சிறப்பானதா, பாதுகாப்பானதாக இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் காரியங்களை செய்தீர்களே என்றால் அந்த பயணத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அந்த பயணத்தில் கர்த்தர் உங்களோடு வரமாட்டார். அன்பானவர்களே, நீங்கள் அவரை நினைத்து கொண்டால் அவர் உங்களை நினைப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை நினைச்சிக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை நினைப்பார். அன்பானவர்களே, ஆனால் நீங்கள் அவரை நினைத்து கொண்டு பயணிக்கணும். நீங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். நீதிமொழிகள் 3:6 வசனம் சொல்லப்பட்டது போல சங்கீதம் 91:11 வசனம் சொல்லுது பாருங்க அழகா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக கட்டளையிடுவார் அவர். அன்பானவர்களே, வழிகளெல்லாம் உன்னை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீ வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு கர்த்தர் தினமும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான்றதை நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். சங்கீதம் 91 சொன்னாலே முழுவதும் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவரை நம்புகிற மனுஷனுக்கு எவ்விதமான பாதுகாப்புகள் என்பதை சங்கீதம் 91 அழகாக சொல்லுது. அப்போது வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்து கொண்டால் வழிகளிலெல்லாம் அவர் உன்னை நினைத்து உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க எந்த ஆபத்துக்களும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி உங்களை வழி நடத்தி கொண்டு போவாங்க. அன்பானவர்களே, எரேமியா 1:8 வசனம், எரேமியா 1:8 வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை. அன்பானவர்களே, ஒரு மனுஷன் சொல்லும்போது அவன் நம்ம கூடயே இருக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கேன்னு எரேமியா 1:8 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு சொன்னார் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு வரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன்னு சொன்னார். அதை நம்பணும், அதை விசுவாசித்து வீட்டில் இருந்து ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி பிரயாணப்படுங்க, ஜெபத்திலேயே இருங்க. உங்கள் பிரயாணங்கள் எல்லாம் அவரை நீங்கள் நினைத்து கொள்ளணும். ஏசாயா 52 அதிகாரத்தில் 12 வசனம் பாருங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். பாருங்க, இந்த இஸ்ரவேலின் தேவன் முன்னாலே போவார், முன்னாலேயும் போவார்,
பின்னாலேயும் உங்களை காக்கிறவராய் இருப்பார். அழகான வார்த்தை பாருங்க. முன்னும் பின்னும் ஒரு பாதுகாப்பு நம்ம பார்க்குறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சிறந்த தலைவர்கள் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கார் வாகனங்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். எதுக்காகனா அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய பாதுகாப்பு படை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவேன். உனக்காக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுறார். அந்த தேவ சமூகம் உங்களை முன்னாலேயும் போகுது, பாதுகாக்குது, பின்னாலேயும் வருது, பாதுகாக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்தப்போ முன்னாடியும் தேவ சமூகம்தான், கடைசி பின்னாடியும் தேவ சமூகம்தான். அந்த எகிப்தியர்களால் எந்த விதமான ஆபத்தும் இவங்களுக்கு வரக்கூடாதுன்றதில் முன்னாடி வழிகாட்டுதல், பின்னாடி பாதுகாப்பு. அல்லேலூயா! எவ்வளோ அழகாக ஆண்டவர் வழி நடத்தினார் பார்த்தீங்களா? அதையெல்லாம் நீங்கள் நினைக்கணும். இதெல்லாம் பயணங்கள். ஒரு பயணத்தில் நம்முடைய பரிசுத்த தேவன் எப்படி நம்மளை காக்கிறான்றது. அவர் முன்னாலேயும் போவார், பின்னாலேயும் காப்பார். அல்லேலூயா! அன்பானவர்களே, ஏசாயா 49:16 வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்கள். என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ எங்கே போனாலும் என்னுடைய உள்ளங்கை பயணங்களில் தான் நான் பார்க்க முடியும். உன்னுடைய பயணங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவருடைய உள்ளங்கையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை உணர்ந்து ஆண்டவரை நாம் நினைத்து கொள்ளணும். அதை நினைத்து கொள்ளும்போது இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த உணர்வோடு கூட நம்முடைய சாலை பயணங்கள், போக்குவரத்துகள் இருக்கணும். சங்கீதம் 46 முதல் வசனம், சங்கீதம் 46 முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா! அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை. எப்போ ஆபத்து காலங்களாக இருந்தாலும், எந்த காலங்களாக இருந்தாலும், உன் பயணங்கள் எல்லாத்துலேயும் அவரே உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா! அன்பானவர்களே, வசனம் அதனால தான் அங்கே அழகாக சொல்லுது. சங்கீதம் 16:8 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னால் வச்சிருக்கேன். நேற்று வச்சுருந்தா இன்றைக்கி வைக்கலன்றது கிடையாது. கர்த்தரை எப்பொழுதும், தினம் தினம், எப்போவுமே எனக்கு முன்னால் நான் கர்த்தரை வச்சுருக்கிறேன். அல்லேலூயா! அன்பானவர்களே, இதுதான் இந்த உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த பயணங்களின் பாதுகாப்புகள் நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உன் வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கோ. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். அன்பானவர்களே, அதை தான் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் எப்படி வழி நடத்தி பாதுகாத்தார்ன்றதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆதியாகமம் 28:15 வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வார்த்தை பாருங்கள். ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. எவ்வளோ அழகான வார்த்தை. நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம், ஆமாம்,
நீ எங்கெங்கே பயணிக்கிறியோ, ஆமாம், எந்த தேசத்துக்கு போனாலும் சரிதான், எவ்வளோ தூரங்கள் போனாலும் சரிதான், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். ஆமென். நீ எங்கே போறியோ எல்லா இடத்துலையும் உன்னை நான் பாதுகாப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக வார்த்தைகளை நமக்காக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏன்னா போகிற இடத்திலெல்லாம் நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. போகிற இடத்திலெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தேவை. எல்லா விஷயத்தில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு முக்கியம், போகிற இடமெல்லாம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்ற. அப்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதை நம்ம பார்த்து அதை நினைவில் வைத்து வழிகள் எல்லாம் ஜெபங்களோடும் வேத வசனத்தோடும் கூட நீங்கள் பயணிப்பது சிறந்ததாக இருக்கும். நீங்கள் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். வசனம் பாருங்க, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், தாவீது போன இடத்திலெல்லாம், ஆமாம், அவர் எங்கே போனாலும் சரிதான், அவர் மலைகளுக்கு போனாலும் சரிதான், மலை கோயிலுக்குள்ளே போனாலும் சரிதான், அவர் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரிதான், மக்களோடு மக்களாக தேசத்தில் ஊரில் இருந்தாலும் சரிதான். வசனம் சொல்லுது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். அன்பானவர்களே, போகிற இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழியங்களை இன்றைக்கி நம்ம நிறைய ஊர்களில் செய்கிறோம், நிறைய இடங்களில் சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம், நிறைய இடங்களில் ஊழியர்கள் இறங்கி சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. போகிற இடத்திலெல்லாம், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் எங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாலும் சரி, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அன்பானவர்களே, ஆனால் உங்கள் இருதயத்தில் மட்டும் கர்த்தரை நினைத்து கொண்டே நீங்கள் பயணிக்கணும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆமாம், நம்ம சுவிசேஷங்களை அறிவிக்க போகிறோம், கைப்பெறுதிகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீணான உலக சொற்களை பேசாமல் அவரை நினைத்து கொண்டு அந்த தேவ பக்தியுடனே கூட, அந்த வேத வசனத்துடனே கூட, அந்த சிந்தையுடனே அவரையே நினைத்து கொண்டு நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஊழியங்களை செய்யும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஆத்தும ஆதாயங்களையும் கர்த்தர் நிச்சயம் தருவார். ஏன்னா அவர் உங்களை போக்கிலையும் பாதுகாப்பார், வருகையிலையும் பாதுகாப்பார். அன்பானவர்களே, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு வசனம் 3 இடங்களில் உண்டு. ஒரு இடம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், இன்னொரு இடம் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம், இதில் 2 இடத்துல இருக்கும். வசனம் 6, வசனம் 13. இந்த 3 இடத்துலையும் இந்த வார்த்தை இருக்குது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அன்பானவர்களே, அப்போது இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய பயணங்களுக்கு, நம்மளுடைய தேசம் விட்டு தேசம் செல்வது, எல்லா இடத்துலையும் நம்ம கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுகிறார்ன்ற அந்த சிந்தை, எண்ணம், அந்த ஜெபம் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். இதை நீங்கள் நினைத்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 121
8வது வசனம் பாருங்க. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். பாருங்க, உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். அன்பானவர்களே, ஆனால் பயணமும் பரிசுத்தரின் பாதுகாப்பும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. பயணங்கள் முக்கியம், அதே போல் பாதுகாப்பு முக்கியம். இந்த வார்த்தைகளின்படி வழிகளெல்லாம் அவரை நீங்கள் நினைத்து கொள்ளும்போது வழிகளிலெல்லாம் உங்களை காக்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே அப்பா, இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் நீர் கொடுத்த வார்த்தைகளை விதைத்து இருக்கிறேன் அப்பா. இந்த விசுவாச வார்த்தைகள் ஆண்டவரை இந்த தேவ பக்தியை விரித்தடைய செய்ய வேண்டும் வண்ணமாய் செபிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ மக்கள் ஆண்டவரே பாதுகாப்போடு பயணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வேத வார்த்தையின்படி என் தேவாதி தேவன் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வார்த்தையின்படியே தொடர்ந்து உமது நிலையினாலே போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவரீரப்பா. இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பாதுகாப்பு இருக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவங்க போக்கில் வரத்தில் பயணங்களில் எல்லாம் ஆண்டவரே உங்கள் நாமத்தை கொண்டு கர்த்தர் நீர் பாதுகாத்து தூதர்களை கொண்டு பாதுகாத்து உமது தேவ சமூகம் எப்பொழுதும் முன்பாக செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படி இஸ்ரவேல் மக்களை முன்னும் வழி நடத்தி பின்னும் நீர் பாதுகாத்தீரோ அதே போல் ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தையை கேட்ட இவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாப்பாய் வழி நடத்த ஜெபிக்கிறேன், வாழ்த்துறேன்ப்பா. ஆண்டவரே வேதனைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய பயணங்கள் எல்லாம் பாதுகாப்பாய் சீராய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே இவர்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.